ஸோ எல்லாத்துக்குமே ஒரே வானம் தரேன், வானம் இடிஞ்சு விழுந்தா எல்லாம் தர சாகணும். அது எப்படி சிலர் அவங்க மட்டும் தப்பிக்கலாம், நான் என் தலையில் மட்டும் ஏன் இடிஞ்சு விழுந்தது அப்படின்னு நினச்சி அந்த அந்த தப்பிச்சு போனவங்கள ஏன் தப்பிச்சு போனாங்க, அவங்களும் நேரம் சாகணும்னு, அவங்களும் நேரம் மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. இதுதான் வந்து பொறாமை. ஓகேங்களா? ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், ஒரே இடத்துல தான் வேலை செய்கிறோம். ஸோ பொருளாதாரத்தில் நம்மளை விட அவங்க மட்டும் எப்படி முன்னேறி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அதான் பொறாமை. அவங்க எப்படி முன்னேறி இருக்கலாம் அப்படிங்கிறது கூட தவறு இல்லை, அந்த முன்னேற்றத்தை எப்படியாவது தடுத்துடணும்னு நினைக்கிறாங்கல்ல. ஸோ இதுதான் வந்து பொறாமைக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு தீய செயல். இன்றைக்கி மனிதர்கள் வந்து பொறாமையில் பாதிக்கப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த பொறாமையோட வெளிப்பாடு கண்களில் அப்படியே வெளியில் தெரியும். அப்படியே கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொறாமையோடைய உணர்ச்சி வந்து நல்லா வெளியில் தெரியும். இந்த பொறாமைப்படுறதுலேருந்து தப்பிக்கிறது எப்படி, இந்த பொறாமைப்படுறவங்கள்ட்டேருந்து தப்பிக்கிறது எப்படிங்கிறதா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மனதின் மொழி, பொறாமை கொள்ளாதீர்கள். வாங்க வீடியோ. நவீன ஆய்வு ஒன்று சொல்லுது, இந்த சோசியல் மீடியா அதிகமாக வந்ததுக்கு அப்புறமேட்டு பொறாமைத்தன்மை வந்து மனிதர்களிடையே அதிகமாக இருக்காமா. அதாவது நம்முடைய நண்பர்களோ உறவினர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஃபோட்டோஸோ ஸ்டேட்டஸோ இதெல்லாம் வீடியோஸ்லாம் பார்க்குற போது மற்றவர்கள் வந்து அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அவங்க மற்றவர்களை உயர்வாக நினச்சி தன்னை தாழ்வாக நினச்சிக்கிற அந்த ஒரு பழக்கம் வந்து வருது. அது ஒரு சின்னதாக மைண்டில் அப்போ வந்துட்டு உடனே போயிடும். ஆனால் அது என்னென்னா அது ஒரு பயிற்சியாக மாறிடுது. அது ஒரு ட்ரைனிங் எடுத்து, அதாவது மற்றவர்களை உயர்வாக பார்த்து தன்னை தாழ்மையாக பார்த்து அது ஒரு ட்ரைனிங் எடுத்து அது பொறாமை கொள்றதில் வந்து அவங்க தன்னை அறியாமலும் அது ஒரு பயிற்சியாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு நேரடியாக சந்திக்கும் போது மற்றவர்களையோ அந்த சோசியல் மீடியாவில் பார்த்தவங்களும் இல்லை, மற்றவர்களையோ வேலை செய்கிற இடத்துலையோ அக்கம் பக்கத்தினரோ பார்க்கும்போது அந்த பொறாமை கொள்ளும் பயிற்சி அதிகமாக எடுத்ததுனால அந்த பொறாமை கொள்ளும் தன்மை வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ பொறாமையில் வந்து 2 விஷயங்கள் இருக்குது. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்லா வீடு வாங்குறாரு, நல்லா கார் வாங்குறாரு, அவர் நல்வழி, அவர் நல்ல விதமாக ஒரு பணம் சம்பாதிக்கிறார் அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் அவர் எப்படி செய்கிறாருன்னு பார்த்து நீங்கள் அதை செய்யலாம், அது ஒன்றும் தப்பில்லை. ஆனால் அதை நினச்சி ஏங்கிட்டே இருக்கிறது, அவங்களுக்கு மட்டும் அது எப்படி கிடச்சிது, தனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு ஏங்கிறது, அவங்களுக்கு கிடைச்சதை வந்து பிடுங்கணும்னு நினைக்கிறது, அல்லது அவங்ககிட்ட இருந்து அதை அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறது. இதுதான் வந்து இப்போ பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி பொறாமை உணர்வு தான் இப்போ பாதிப்பை ஏற்படுத்துது, சண்டையை ஏற்படுத்துது, ஒரு மனிதர்களுக்குள்ளே வந்து ஒரு இணக்கத்தை வந்து ஏற்படுத்துறது குறைக்கிறது. ஒரு நல்ல குடும்பங்களில் நல்ல வேலை செய்கிற இடத்துல ஒரு இணக்கம் வந்து குறையுது. அப்போ இந்த மனிதன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பொறாமை கொள்கிற அந்த குணத்தை வந்து தவிர்க்கணும். மனிதர்களுக்குள்ள வந்து நல்ல குணம் இயற்கையாக இருக்கிற மாதிரி சில தீய குணங்களும் இயற்கையாகவே இருக்குது. இந்த பொறாமை குணம் அப்படிங்கிறது கூட இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு குணம் தான் அது. ஸோ எல்லாமே சமம் தரேன், எல்லாமே சமம், இந்த உலகம் வந்து ஏன் எனக்கு மட்டும் தரல, நம்ம எல்லாம் ஒரே வீட்டில் தான் வளர்ந்தோம், ஏன் எனக்கு மட்டும் அந்த விஷயத்தை தரல அப்படின்னு சொல்லி ஒரு அந்த உலகத்து மேலே, அந்த பிரபஞ்சத்து மேலே, கடவுள் மேலே இருக்கக்கூடிய அந்த கோபத்தை வெளிக்காண்பிக்கிறதா நினச்சி தான் அவங்க வந்து பொறாமை கொள்ள ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதல்ல இன்சியலாக அப்படி தான் வருது. சரி, எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கலையா, எல்லாம் ஒரே வேலையை செஞ்சோம், 2 பேரும் ஒரே வேலையை செஞ்சோம், ஒரே வீட்டில் தான் இருந்தோம், ஏன் அவங்களுக்கு மட்டும் கிடைக்கிது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது ஒரு இயற்கையான குணம் தான். ஸோ அப்போ இந்த பொறாமை அப்படிங்கிறது ஒரு அந்த கோபம் மாதிரி, எப்படி கோபப்படாமல் இருக்க முடியாதுல்ல, அது ஒரு இயல்பான கேரக்டர் மாதிரி பொறாமையும் இயல்பான கேரக்டர் தான். இது எப்போ மோசமாக மாறுது அப்படின்னா, இது எப்போ வந்து தீங்கு விளைவிக்குது அப்படின்னா, அந்த பொறாமையினால் மற்றவர்களுக்கு கிடச்சி நல்லதை நினச்சி தான் பொறாமப்படுறாங்க, யாரும் கெட்டதை நினச்சிலாம் பொறாமப்படுறதில்ல. இப்போ மற்றவங்களுக்கு ஏதாவது கெடுதல் நடந்தால் அது ஏன் தனக்கு நடக்கலை அப்படின்லாம் யாரும் நினைக்கிறதில்ல. மற்றவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துருச்சுன்னா மட்டும் உடனடியாக போய் அது ஏன் அவங்களுக்கு மட்டும் நல்லது நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அதான் வந்து பொறாமை. அப்போ அந்த நல்லதை அவங்ககிட்ட இருந்து அபகரிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அது வந்து இன்னும் ரொம்ப சண்டையாக மாறிடுது. அதுவும் இந்த நெருக்கமானவங்ககிட்ட நம்மளை பற்றி தகவல் நிறையா இருக்கிறவங்ககிட்ட தான் இந்த பொறாமை குணம் வந்து வருது. இந்த பொறாமை கொள்றதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா, அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகுது. அந்த ஏக்கம் இருக்குல்ல, அந்த ஏக்கம் ஒரு நோயாக மாறுது.
அப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் யார் மேலேயாவது பொறாமை உணர்வு உங்களுக்கு வந்துச்சுன்னா முதல்ல நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா, இது இது ஒரு நோய், இது வந்து எனக்கு நோயை ஏற்படுத்தும், இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும், மனப்பதட்டத்தை ஏற்படுத்தும், ஸோ மன சிதைவை ஏற்படுத்தும், இது நம்ம அப்படி பொறாமை கொள்ளக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டு செல்ஃபாக திங்க் பண்ணணும். பொறாமைப்பட்டால் உங்களுக்கு தான் ஒரு பிரச்சனை. அது நமக்கு நம்ம பொறாமைப்பட்டால் நமக்கு தான் அது நோய் அப்படின்னு சொல்லி நம்ம உணரணும். அந்த உணர்வு வந்து இருக்கணும். இந்த கோபத்தை போல பொறாமையும் வந்து ஒரு விதமான இயலாமையின் வெளிப்பாடு தான். முயற்சி பண்ணாங்க, அவங்களுக்கு அந்த நல்ல விஷயம் கிடச்சிது. நீங்கள் பொறாமைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணுறதில்ல, வெறுமனே வந்து உக்காந்துக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் ஏன் கிடச்சிதுன்னு சொல்லி எங்கிட்டே இருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இயலாமையின் வெளிப்பாடு. நம்ம வந்து எதுவுமே செய்யாமல், எந்த முயற்சியுமே எடுக்காமல், எனக்கு இந்த உலகம் எல்லாத்தையும் சமத்துவமாக சமமாக பங்கு போட்டு தரணும்னு நினைக்கிற ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடு. இது ரொம்ப ஒரு தவறான ஒரு வெளிப்பாடு. இது பொறாமை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தீமையில் கொண்டு போய் விடும். ஸோ பொறாமை இன்னொரு விஷயம் பாருங்கள், அவங்க கண்ணில் வந்து அதை காட்டி கொடுத்துருவாங்க. பொறாமை கொள்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெளிப்படையாக காட்டி கொடுத்துருவாங்க. அவங்க பொறாமை அவங்க கண்ணில் தெரிஞ்சிடும். அந்த ஒரு முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அவங்ககிட்ட போய் ஷேர் பண்ண போவீங்க, எனக்கு இது நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடு வாங்கினீங்கனாலோ கார் வாங்கினீங்கனாலோ இந்த தகவலை வந்து உங்கள்கிட்ட சொல்ல போவீங்க. ஆனால் வந்து அவங்க கண்ணில் உடனடியாக அது தெரியும் அது. ஸோ அப்போ பொறாமையில் கொள்கிறவங்க வந்து அது தனக்கு நோய் அப்படின்னு நினச்சி அதுலேருந்து அவங்க வெளியில் வரணும். இதனால் ரத்த அழுத்தம் அதிகமாகும், இரவு தூக்கம் வராது. ஓகேங்களா? ஸோ அந்த சரி ஓகே, இப்போ பொறாமை கொள்கிறவங்ககிட்ட அவங்க தப்பிக்கிறாங்க, அவங்க அது உணர்ந்து அவங்க வெளியே வரணும். அது இதுக்கு வேறு சொல்யூஷன் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணணும். நன்றி இருக்கிறதுக்கு நன்றி சொல்லணும். நம்ம வந்து நமக்கு என்ன கிடைச்சதோ அதற்கு வந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம், அதில் தவறு இல்லை. ஆனால் அந்த மற்றவர்கிட்ட இருந்து அதை அபகரிக்கணும், பறிக்கணும்லாம் திட்டம் போடுறது, பிளான் பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் இதெல்லாம் ஒரு நோயாக வந்து மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பொறாமைப்படுறவன்ட்டு நாம் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, நீங்கள் இவங்க பொறாமைப்படுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே நீங்கள் வந்து முதல்ல வந்து அளவோட தான் அவங்ககிட்ட பேசணும். இந்த பேசுகிறது அப்படிங்கிறது வந்து முதல்ல வந்து அளவோட பேசுகிறது தான் ரொம்ப நல்லது. பொதுவாகவே அதுவும் பொறாமைப்படுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப லிமிட்டாக தான் நீங்கள் வந்து பேசணும் அவங்ககிட்ட வந்து அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய திறமைகள் எல்லாத்தையும் தேவையில்லாத இடங்களில் அதை வெளிக்கொண்டு வரணும், வெளிக்காட்டணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. அதையும் வந்து லிமிட் பண்ணிக்கணும். பொறாமைப்படுறவங்ககிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க வந்து பொறாமைப்படுறாங்க, நம்மளை பார்த்து பொறாமைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிடுங்க. ஸோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அவங்ககிட்ட அளவாக பேசுங்க, குறைவாக வந்து பேசுங்க. தேவையில்லாத இடத்துல தேவையில்லாமல் அவங்ககிட்ட உங்களுடைய புகழை, உங்களுடைய திறனை திரும்ப திரும்ப அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. ஸோ உங்களுக்கு பொறாமை குணம் இருக்குது, அந்த பொறாமை குணத்துலேருந்து வெளியில் வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நன்றி உணர்வோடு இருந்து பழகுங்க. அதுக்கு பயிற்சி எடுங்க. உங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? நன்றி உணர்வோடு இருக்கிறவங்களுக்கு வந்து பொறாமை உணர்வு குறைவாக இருக்கும். இரண்டாவது வந்து பாராட்டும் குணத்தை வந்து அதிகரிச்சுக்குங்க. யாராவது நல்ல விஷயங்களுக்கு, உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நல்ல செயல்களுக்கு, நல்ல விஷயங்களுக்கு வந்து உடனடியாக அதை பாராட்டு தெரிவிச்சிருங்க. அதை தள்ளி போடாதீங்க. உங்களுடைய மனசு என்ன பண்ணும், அவங்க யாராவது ஒருத்தர் வந்து உங்களுடைய நண்பரோ அல்லது எதிரியோ உங்களுக்கு ஆகாதவங்களோ வந்து நல்லது செய்வாங்க. அப்போ என்ன பண்ணும், அவங்க பாராட்டாத வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவனுக்கு மட்டும் அது எப்படி கிடச்சிதுன்னு சொல்லி உங்களை போட்டு மனசை போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த நேரத்தில் மனக்கட்டுப்பாடு தான் வேணும். மனக்கட்டுப்பாடோடு போய் நீங்கள் பாராட்டணும். பரவாயில்ல, வாழ்த்துக்கள், நீங்கள் இந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் கடினமாக முயற்சி பண்ணி உங்களுக்கு இந்த நல்லது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வார்த்தைகளை வந்து வெளிப்படுத்தணும். ஸோ மனதை அந்த பொறாமை உணர்வை கட்டுப்படுத்திட்டு நல்ல வார்த்தைகளை நீங்கள் வெளிப்படுத்தும் போது இது ஒரு பழக்கமாக மாறும். இது ஒரு தடவையில் மாறாது. நீங்கள் தொடர்ந்து ஒரு தடவை 2 தடவை நீங்கள் நிறைய விஷயங்களை பாராட்டும் போது தான் வந்து உங்களுக்கு அந்த பாராட்டும் குணம் அதிகரிக்கும் போது
இந்த பொறாமை குணம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக தொடங்கிடும். ஓகேங்களா? ஸோ அந்த பொறாமை குணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறவுகளுக்குள்ள, ஒரே இனங்களுக்குள்ள, அது ஒரே குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்கல்ல, ஒரே செட் ஆஃப் பீப்புக்குள்ள தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ பொறாமைப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் மனம் கொதிக்கும், மனம் கொதிச்சது அப்படின்னா ரத்தம் கொதிக்கும், ரத்தம் கொதிச்சது அப்படின்னா மனநோய் வரும், ரத்த அழுத்தம் வரும், தூக்கமின்மை வரும், நிறைய நோய்கள் வரும். ஸோ அதனால் பொறாமைப்படுறதை தவிர்த்துருங்க. பொறாமைப்படுறவங்களை நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா அவங்ககிட்ட அளவோடு பேசுங்க, முடிஞ்ச அளவு அவங்ககிட்ட தவிர்த்துருங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தனிமையில் இருந்து பழகுங்க. ஓகேங்களா? ஸோ பொறாமை கொள்ளாதீர்கள். அவ்வளோதான். இந்த வீடியோவை பார்த்தும் யாரும் பொறாமை கொள்ளாதீர்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.